திரும்ப திரும்ப நீ இந்த மாதிரி மறுபடியும் கேட்டீங்கன்னா எரிச்சல் படாம கோவப்படாம என்ன பண்ண முடியும்? விமர்சனம்ங்கிற கேள்வி கேட்டா பதில் தான் சொல்லணும். இது விமர்சனமா? தாவேகா தலைவர் விஜயை தான் விமர்சிக்கவில்லை எனவும் அவரை எதிர்த்து கேள்விதான் கேட்பதாகவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். திரும்ப திரும்ப நீ இந்த மாதிரி மறுபடியும் கேட்டீங்கன்னா எரிச்சல் படாம கோவப்படாம என்ன பண்ண முடியும்? விமர்சனம்ங்கிற கேள்வி கேட்டா பதில் தான் சொல்லணும். இது விமர்சனமா? இப்ப நான் இவ்வளவு நேரம் கேட்டது நீங்க சொல்லு விமர்சனம்ங்கிற நீங்க சொல்லு. இப்ப நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்ப ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் தான் சொல்லணும். அதை விமர்சனம்னு சொல்லக்கூடாது. பொது கேள்வி கேட்டா பதில் தானப்பா சொல்லணும். சரி, போன சனிக்கிழமை விஜய் இங்க வராம போயிட்டாரு. அதுக்கு பதிலா இப்ப நீங்க இங்க இருந்து இல்லை, நான் முதல்ல அறிவிச்சது தானே. அதுக்கப்புறம் தான் அவர் அறிவிக்கிறாரு. இங்க போராட்டத்தை வைங்கன்னு தமிழ்நாடு அந்த டிஎன்பிசியில தேர்வு எழுதுன்னு நம்ம பிள்ளைகள் கேட்டுக்கிட்டு ஒரு மைய பகுதியில் வச்சீங்கன்னா எங்களுக்கு வசதியா இருக்கும். அதுக்காக தான் இங்க வச்சோம். அது கொள்கை தலைவரா வச்சிருக்கிறது அது அவங்க விருப்பம். ஏன் வச்சிருக்கோம்னு சொல்லணும். அவங்களுக்கு கொள்கை தலைவர், எனக்கு பாட்டியார். எங்களுக்கு எங்களுடைய இனத்தின் பெருமை மிக ஒரு அடையாளம் எங்க பாட்டியார். அதனால அது கொள்கை தலைவர்னு அது வைக்க முடியாது. அது இப்ப எனக்கு ஒரு தெய்வம் இருக்கு, முருகனை போய் என் குலதெய்வம் எனக்கு கொள்கை தலைவர் வச்சா நீங்க எப்படி பாப்பீங்க? அது என் இறை. கண்ணகி ஒரு காப்பிய நாயகி. வேலு நாச்சியாருங்கிறது வரலாற்று பாருங்க, வரலாற்று நாயகி. இந்திய துணைக்கண்டத்திலே எங்க பாட்டிக்கு இணையான ஒரு பெண்மகள் இல்ல. எங்க முன்னவர்கள், எங்க மன்னர்களே போர்ல தோற்றுருக்கான். தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியர், அழகுமுத்துக்கோன் எல்லா ஆண் மக்களும் தோற்றுருக்காங்க. எங்க பாட்டி மட்டும்தான் அந்த விடுதலை போர்ல போரிட்டு வென்றிருக்கா. விளங்குதா உங்களுக்கு? அந்த பெருமைக்குரிய மகள். அதுல அவர் கொள்கை தலைவரா ஏற்றுக்கிறதுல அவர் ஏற்றுக்காரு. அதுக்கு ஒண்ணும் நம்ம பேச. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.